அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை நபி வழிப்படி நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் மாபெரும் சாந்தியும் வற்றாப்பெரும் கருணையும் என்றென்றும் நிலவட்டும் என்று சொல்லி அந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான ஒரு தகவல். இந்த பெருநாள் தொழுகையுடைய முழு நன்மையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், தொழுகை எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போன்று அதற்கு பிறகு நடத்தப்படுகின்ற இந்த உரையும் மிக அவசியமான ஒன்று. இந்த உரைகளிலும் முழுமையாக கலந்துவிட்டு சென்றால்தான் அதனுடைய முழு நன்மை கிடைக்கும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம். அந்த அடிப்படையில் ஒரு 15-20 நிமிடங்கள் மார்க்கம் சார்ந்த செய்திகளை அறிந்து கொண்டு நம்ம உரையை முடிச்சுக்குவோம். நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு 4 மாத கால செயல் திட்டமாக ஒரு திட்டத்தை அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. என்ன திட்டம் என்று சொன்னால், முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையில 4 மாத காலம் இந்த பிரச்சாரத்தை இளைஞர்களுக்கு மத்தியில இந்த மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஒரு செயல் திட்டத்தை அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இது இளைஞர்களுக்கு மாத்திரமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் தேவையாக ஒன்றாக இருந்தாலும் கூட இளைஞர்கள் மீது கொஞ்சம் கூடுதல் அக்கறை கொண்டு, எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் எந்த அளவிற்கு வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்களுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு சரியான முறையில இந்த சத்திய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக விளங்கி இப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் ஒரு தனி சிறப்பை இந்த வாலிப வயது நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா, அந்த மனுஷன் மைதானத்தில் நிற்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படுகின்ற எண்ணத்துல கூட அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்த இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு அரசுடைய நிலையை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய வாலிப பருவத்தை, இளம பருவத்தை மார்க்கத்திற்காக செலவு செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹுடைய அரசுடைய நிலை கிடைக்கும். அந்த மனுஷன் மைதானத்தில் கூட நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக எடுத்து வைக்கிறாங்க. இப்ப அந்த இளமை பருவத்துல நம்ம எப்படி இருக்கணும், இதற்கு மிகப்பெரிய உதாரணம் எல்லாம் தேவையில்லை. இப்ப நாம கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தியாக திருநாளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்துல என்ன காரியங்களை முன்னெடுத்தார்கள், அதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சாலே போதும். எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாலிப பருவத்துல, இளமை பருவத்துல என்ன காரணத்தை முன் வச்சாங்க, அதாவது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணை வைப்பு கொள்கைக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். யாரு? இளமை பருவத்துல. ஏன்னா மக்கள் எல்லாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க, இந்த இப்ராஹிமும் இளைஞர் இருக்கிறாரு, தேவையில்லாத குழப்பங்களை ஊருக்குள்ளாக தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பது போன்ற மக்களுக்கு மத்தியில் இது போன்ற செய்திகள் தான் அதிகமாக பரவி கொண்டு இருக்குது. அப்ப எந்த அளவிற்கு கடுமையான ஒரு பிரச்சாரம், சாதாரணமா சும்மா வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகக்கூடிய பிரச்சாரம் அல்ல. அந்த வாலிப பருவத்துல அந்த மக்களுக்கு மத்தியில எப்படிப்பட்ட பிரச்சாரம், கடுமையான முறையில அவர்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அதற்கு எதிராக கடும் போக்கை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹ் திருமறைக்குள்ளாக சொல்றான், உஃபில்லக்கும் வலிமா தாவுதுவும் இங்கும் இல்ல, அல்லாஹ் என்று நீங்கள் வணங்குவதற்கும் உங்களுக்கும் கேவலம் தான் ஏற்படும், அப்பலா தயக்கணும், இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று இப்ராஹிம் நபியர்கள் மக்களை பார்த்து இருக்கிறார்கள். அல்லாஹை விட்டுட்டு நீங்க யாகத்துல போய் கையேந்திரீங்களோ, எதை கடவுளாக நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ அதற்கும் கேவலம், உங்களுக்கும் கேவலம். எப்பேற்பட்ட பிரச்சாரம் பாரு. வாலிப பருவத்துல அந்த மக்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா அந்த மக்களுடைய கொந்தளிப்பு எப்படி இருக்கும், ஒட்டுமொத்த சமுதாயமும் கொந்தளிக்குது. எப்படி இப்படி என்னுடைய கடவுள்களை பற்றி பேச போச்சு என்கிற அளவுக்கு கடுமையான கொந்தளிப்புல ஒட்டுமொத்த சமுதாயமும் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிப பருவத்துல தனி ஒரு மனிதனாக இருந்து கொண்டு
ஒரு தனி நபராக. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜமாத்தா இருக்கும். தமிழ்நாடு தௌ ஜமாத் என்கிற ஒரு பேர் இயக்கமாக இருந்து கொண்டு, ஒரு பெரிய ஜமாத்தாக இருந்து கொண்டு சத்திய கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிப பருவத்துல ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எதிர்த்து அந்த இனவைப்பு கொள்கைக்கு எதிராக தனி ஒரு சமுதாயமாக நிற்கிறார். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் கூட ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தல் இல்லாத ஹனீஃபா. இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவராகவும் இருக்கிறார். வளம் வைக்கும் முஸ்லிக்கு இணை வைக்கக்கூடிய நபராக அவர் இருக்கல. ஒரு வாலிப பருவத்துல இளமை பருவத்துல ஒரு தனி மனிதராக இருந்து கூட ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய வேலை அந்த மக்களுக்கு மத்தியில் செஞ்சிருக்கிறாங்கன்னா இது எப்பேற்பட்ட வீரியம்னு பாருங்களேன். அப்பேற்பட்ட கொள்கையை இன்னைக்கு நம்ம கையில் எடுக்கிறோமா இல்லையா? அந்த இளமை பருவமாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் இதே போல இணைவைப்பு கொள்கையை ஊழியிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. நீ பாருங்களேன், இன்றைய தினத்துல இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி எல்லா இடங்களிலும் சிறப்பித்து பேசுவார்கள். எந்த பள்ளி இந்த பள்ளி அந்த பள்ளி எல்லாம் கிடையாது. சுன்ன ஜமாத்தா தௌஹீத் ஜமாத்தா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அனைத்து பள்ளிகளையுமே இப்ராஹிம் நபியை பற்றி எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவார்கள். அவரை போன்று தியாகம் செய்ய யாரும் கிடையாது. அல்லாஹ் அனைத்து கட்டளையும் போட்டான், அனைத்தையும் நிறைவேற்றினார். எந்த அளவுக்கு மனைவி பிள்ளையை பாலைவனத்தில் கூட சொன்னா போட்டுறாரு. மகனை அறுத்து பள்ளியிட வேண்டும் என்று கனவு அல்லாஹ் கட்டளை போட்ட அதையும் செய்கிறாரு. எவ்வளவு சோதனைகள் வைத்தாலும் அனைத்தையும் வென்றெடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என்று சொல்லி எல்லா பள்ளிகளிலுமே அவரை பத்தி ஒரு தலையில தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு பேசுவாங்க. பேசிட்டு அடுத்து என்ன நடக்கும்? இன்னும் 2 தினங்கள் 3 தினங்கள் போச்சுன்னா எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கையை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்களோ அதே கொள்கையை குறிகோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்குதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணைவைப்புக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் செஞ்சாங்க. அதே இணைவைப்பு ஹஜ் நாள் முடிஞ்சதோட ஆரம்பிச்சிடும். பெருநாள் தினத்துல இப்ராஹிம் நபியை கண்ணியப்படுத்துறோம். பெருநாள் முடிந்ததோடு அதே இப்ராஹிம் நபியை கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூழல் சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? தர்கா வழிபாடு என்கிற பெயர்ல, தந்தூரி விழாக்கள் என்கிற பெயர்ல, கச்சேரி ஆச்சாரங்கள் என்கிற பெயர்ல, சந்தன கூடு வான வேடிக்கை என்ற பெயர்ல எந்த கொள்கையை இப்ராஹிம் நபி அவர்கள் எதிர்த்தார்களோ அதே போல கேடுகட்ட கொள்கையை சமுதாயத்துல செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னா இதுதான் தியாகமா? இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்களை கவனம் எடுக்கணுமா இல்லையா? அதே வாலிப பருவத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கையை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்களோ அதே கொள்கையை புரிதோண்டி குறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குறாங்கன்னு சொன்னா இதுதான் தியாக பின்னவர்களுடைய லட்சணமா? இப்படிப்பட்ட கொள்கைகளை இருக்கிறவங்க போல தியாகத்தினால கொண்டாடுவதற்கே தகுதி இல்லையே. இப்ராஹிமுடைய கொள்கையை பற்றி பேசுவதற்கே தகுதி இல்லையே. சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனா இந்த கொள்கைக்காகத்தானே பல சகாபாக்கள் உயிரிட்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காமா நகரத்திலிருந்து மன்னாவிற்கு வேட்டையடிக்கப்பட்டு எதற்காக? இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காகத்தானே. பிராண்ட் அவர்களுடைய சுடுமணல போட்டு புரட்டி கள்ளத்துக்கு மேல வச்சானுங்களா? எதற்காக வச்சாங்க? அவர் கஞ்சி எடுக்கும் என்றாரா? கச்சை வைக்கும் என்றாரா? ஏகத்துவ கொள்கை அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் என்கிற கொள்கை தெளிவாக இருந்ததற்காக சுடு மணல்ல பாலைவன மணல்ல போட்டு புரட்டி பாலங்கள்ல தூக்கி மேல வச்சிருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்களேன். அதையும் தாண்டி இந்த கொள்கைக்காக வேண்டி இஸ்லாத்திற்காக முதலாவதாக உயிர் தியாகம் செய்த ஒரு பெண்ணாக சுமையா அவர்கள் இருக்கிறாங்க. எதற்காக அந்த உயிரை விட்டாங்க? இவ்வளவு பெரிய தியாகமும் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக, சத்திய கொள்கைக்காக, ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற கொள்கைக்காக வேண்டி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சமுதாயத்துல அப்படிப்பட்ட உண்மத்துல வந்திருக்கிற நம்மிடத்துல எப்படி இந்த இணைப்பு கொள்கை நுழைஞ்சிச்சு? சிந்திச்சு பாருங்க. இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய சக்கராத்துடைய நிலை, சாதாரணப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சக்கராத்துடைய நிலை வந்து கொண்டிருக்கிறது. தாங்க முடியல ரசூலுல்லாஹி. எந்த அளவுக்கு சொன்னா இருக்கிற மனைவிமார்கள் சொல்றாங்க அந்த தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கொண்டு மேல ஊற்றுங்கிறாங்க. 7 தோல்பைகள் அந்த தண்ணீர் அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஊற்றப்படுகிறது. ஏன்? சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாங்க முடியல. நல்லா சிந்திச்சு பாருங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த உயிர் புரியக்கூடிய அந்த தருணம் சக்கராத்துடைய வேதனை கடுமையாக இருக்குதுன்னு சொன்னா நம்ம எல்லாம் நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி தெரியுமா? ஒரு பக்கம் வேதனை, சக்கராத்துடைய வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் சில தினங்கள்ல நம்ம மரணத்தை தவற போகிறோம் என்ற நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நிலைமையில மக்களுக்கு மட்டும் சொல்றாங்க.
போர்வையை போத்துறாங்க, எடுக்கிறாங்க, போத்துறாங்க, எடுக்கிறாங்க, வேதனை தாங்க முடியல. போர்வையை எடுத்தவுடனே அல்லாஹ் மக்களை போட்டு சொன்ன செய்தி என்ன? யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹுடைய சாபம் இறங்கிருச்சு அப்படின்ட்டாங்க. அல்லாஹுடைய சாபம் இறங்கட்டும். எதற்காக? இத்தகது குபூர அன்பியை மசாஜித், அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்கள் அனுமாக்கி விட்டார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் இறங்கியது. எந்த நிலைமையில சொல்றாங்க? உயிர் பிரியக்கூடிய தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையில அல்லாஹுடைய துணை இதையே சொல்லணும். அல்லாஹுடைய பெரும் மன்னிப்பிற்கு பிறகு என்னுடைய கபர்ல யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? கையேந்து பிரார்த்தனை செஞ்சிடக்கூடாது. என்னுடைய கபரை ஒரு விழா எடுக்கிற இடமாக, கந்தூரி எடுக்கிற இடமாக மாற்றிவிடக் கூடாது. என்னுடைய கபரை கட்டிவிடக் கூடாது என்பதற்காக இதுல ரசூலா தெளிவா இருந்தாங்களா இல்லையா? இந்த கொள்கைக்காக. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மக்களுக்கு மத்தியில சக்கராத்துறையில எழுதிக் கொண்டிருக்கிற வேலையில அல்லாஹுடைய சொல்றாங்கன்னு சொன்னா அந்த உன்னதத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹுடைய சாபம் இறங்கக்கூடிய இடமாக எது இருக்குது? எங்கு அல்லாஹுக்கு இணைகற்பிக்கப்படுகிறதோ அங்கு அல்லாஹுடைய சாபம் இறங்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இதை நிலைமை எடுத்துக்கொண்டா எந்த அளவுக்கு போயிடுச்சு? கந்தூரி விழாங்கிற பேர்ல ஒரு சாபம் நடத்தக்கூடிய இடத்த கூட அழிவு கிடைக்கக்கூடிய இடமாக இன்னைக்கு மக்களுக்கு மத்திய தவறான பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். அத கந்தூரிக்கு வாங்க, மகானுடைய கந்தூரி விழா இத்தனை ஆண்டு நடக்க போகிறது வாங்கன்னு சொல்லிட்டு அங்க கச்சேரியை பாருங்க, வானை வேடிக்கையை பாருங்க, சந்தனக்குழு உருவத்தை பாருங்க, மகானுடைய அருளை பற்றி சொல்லுங்க. இதுக்கு எப்படி மகான் அருள் செய்வாரு? என்ன காரியம்? ஐவேரை தொழில்னா அல்லாஹுடைய அருள் கிடைக்கும். அல்லாஹுடைய தூதர் செஞ்ச சட்டத்துக்கு நடைமுறைப்படுத்தினா அல்லாஹுடைய அருள் கிடைக்கும். மகானுடைய அருளை பற்றி சொல்வதற்கு அங்க மார்க்கு சம்பந்தப்பட்ட செய்தி இருந்துச்சு. ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாடம், இதுக்கு எப்படி மகான் அருள் செய்வார்? முதல்ல அந்த மகானுக்கு அல்லாதான் முதல்ல அருள் செய்யணும். அவர் எப்படிப்பட்ட நிலையில மரணத்தை கழிவிருக்கிறாரு யாருக்காவது தெரியுமா? அவர் நல்லடியாரா கெட்டடியாரா யாருக்காவது தெரியுமா? அவர் நல்ல ஒரு அடியாராக இருந்தால் அவர் கபூர்ல குடும்பப்பிள்ளை போல உறங்கிக் கொண்டிருப்பார். ஒரு பாவம் செஞ்சிருந்தா சொன்னா அவருக்கு உண்டான தண்டனையை அவர் பெற்றுக் கொண்டிருப்பார் என்பதனே திறமை. இதை கூட புரிந்து கொள்ளாமல் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? இது போன்ற விழாக்களுக்கு அது எப்பேற்பட்ட மாதத்துல? இந்த ஹஜ்ஜுடைய மாதத்துல. இந்த ஹஜ்ஜுடைய மாதம் புனிதமான மாதம். அது இருக்கக்கூடிய இந்த 10வது நாள் என்பது ரொம்ப புனிதமான ஒரு நாள். காபா ஆலயம் அது ஒரு புனிதமான ஒரு ஆலயம். அப்படிப்பட்ட மாதத்துல இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரம் சமுதாயத்துக்குள் நுழையுதுன்னு சொன்னா இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்குதா இல்லையா? ஏன் இளைஞர்களை முக்கியப்படுத்தி சொல்றோம்னா, இளமை பருவத்துலதான் அனைத்து விதமான தீமைகளும் எளிமையாக வரக்கூடிய ஒரு பருவம். ஒரு மது அறிஞர்களா இருக்கட்டும், ஒரு சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், தவறான பழக்க வழக்கங்கள் எதுவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாலிப பருவத்துல எளிமையாக உருவாக்கும். அதையெல்லாம் நுழைய விடாமல் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு நான் மார்க்கத்திற்காக நிற்கக்கூடிய இளைஞராக நீ இருந்தேன்னு சொன்னா அவருக்கு தான் அல்லாஹ் அரிசுரை நினைவு தரலாம். எல்லா தீமையும் கண்களுக்கு முன்னாடி வரும்பொழுது, கச்சேரி கூத்து கும்மாளம் எல்லாம் கண்களுக்கு முன்னாடி வரும்பொழுது அதை புறக்கணித்து மார்க்கத்திற்காக இல்லையா இல்லையா அதற்காக உனக்கு கேள்வி கணக்கே இல்லாமல் என்னுடைய அரிசுரை நினைவு தரேன். நீ சொர்க்கவாசி என்று அந்த இளைஞர்களுக்கு வாக்களிக்கிறாங்களா இல்லையா? சிந்திச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கேள்விகள் மறுமையிலே இந்த மனுஷன் மைதானத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல முக்கியமான கேள்வி எல்லாம் வைக்கிறான். என்ன கேள்வி? சூரியன் தன்னுடைய தலைக்கு அருகாமல் நிற்கும். அந்த நாளை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்டால் ஒரு நாள் அந்த விசாரணை, அந்த மறுமையில அந்த ஒரு நாள் அல்ல விசாரணை வைப்பான். ஒரு நாள் நம்ம வச்சிருக்கூடாது, ஒரு நாள் தானே. காலையில சூரியன் வச்சா சாயந்தரம் சூரியன் மறைஞ்சிடும். அந்த ஒரு நாளை கேள்வி கேட்டு அனுப்பிதான் நினைச்சிடக்கூடாது. அந்த ஒரு நாளுங்கிறது உலகத்தில் இருக்கிற நாளோட கம்பேர் பண்ணி பார்த்தா எவ்வளவு நாள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன யௌம இந்த ரப்பிக்கும், உடைய ரப்பிடத்துல மறுமையுடைய ஒரு நாள் என்பது ஹம்சீன அல்ஃபஸனத்தின் மிம்மா தௌபும், நீங்கள் கணக்கெடுக்கின்ற 50,000 வருடங்களுக்கு சமம். மறுமையில அந்த ஒரு நாளுங்கிறது உலகத்துல இருக்க எவ்வளவு நாளா? 50,000 வருடங்களுக்கு சமம். அப்பேற்பட்ட நீண்ட நெடிய ஒரு நாட்கள்ல சூரியனை தலைக்கு அருகாமல் வச்சு விசாரணையில முக்கியமான கேள்வியை ஒரு கேள்வியை கேட்பான். இதை சொல்லி முடிச்சுக்கிறோம். என்ன கேள்வி கேட்டா, உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதிச்ச? மனுஷன் உலகத்துல கேட்கக்கூடிய கேள்வியில உன் பொருளாதாரத்தை சம்பாதிச்ச இல்ல, ஹலாலான முறையில நீ சம்பாதிச்சியா? இந்த கேள்வி வரும். சம்பாதிச்ச பொருளாதாரத்தை நீ எப்படி செலவு செஞ்ச? கேள்வி வருமானா? அப்ப கேட்கக்கூடிய அந்த கேள்வி நம்ம பதில் சொல்லணுமா இல்ல? எதுக்காக செலவு செஞ்ச? என் குடும்பத்திற்காக செலவு செஞ்சேன். தர்மம். அது குடும்பத்திற்காக உழைத்து செலவு செய்வது தர்மம் செஞ்ச நன்மை, தர்மம் தான். நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் செலவு செஞ்சேன். இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து வைப்பதற்காக வேண்டி செலவு செஞ்சேன்னு சொன்னா கற்றுக்கலாம்.
நம்ம அங்க பதில் எதை சொல்லக்கூடாது? ஊர்ல கந்தூர் எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் வரி போட்டாங்க, கச்சேரி வைக்கிறதுக்கும் கரகாட்டம் வைக்கிறதுக்கும் வான வழிக்கு நடத்துறதுக்கும் காஞ்சி போன மூங்கி குத்து செய்யக்கூடிய இந்த சந்தன கூட்டுக்குன்னு 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னோம்னா நம்முடைய நிலைமை என்ன? சிந்திச்சு பாருங்க. மதுசன மைதானத்துல கேள்வி வருமா வராது? இத பொதுமக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இங்க எதற்காக இந்த செலவை செஞ்சீங்கன்னு அல்ல கேட்கும்போது இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் மதுசன மைதானத்துல இருந்து காலையே எடுக்க முடியும், இல்லைன்னா தோன்றும். இது ஒரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு இரவு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய எச்சரிக்கையாக நம்ம சொல்லிக் கொள்றோம். அதுக்கு மாட்டிக்கிட்டா நிலைமை என்ன பதில சொல்ல போறீங்க? சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாளைக்கு போய் நின்றுட்டோம்னா பதில் சொல்ல முடியாது. அப்ப இது போன்ற விஷயங்களுக்கு 10 பைசா கூட கொடுக்க கூடாதுன்னு அதெல்லாம் சொல்லணும். இந்த போல அனாச்சாரமான விஷயத்துக்கு நல்ல விஷயங்களுக்கு பொருளாதாரத்துக்கு இல்லை, நல்ல நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, அதுக்கு பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு சொல்லணும்னா இதுக்கு கொடுக்கறனால என்ன நடக்குது? மக்களுக்கு பெருமளவு இடையூறு. எந்த அளவுக்கு இடையூறு? கரண்ட் எல்லாம் முடிச்சு கட் பண்ணிடுவாங்க. சந்தன போகணும் போறதுக்காக கரண்டை முடிச்சு கட் பண்றாங்களே. இந்த கொள்கைக்காக இப்ராஹிம் நபி அவர்கள் பாடுபட்டாங்க. கரண்டை முடிச்சு கட் பண்றாங்களே, நாளைக்கு மறுமையில பதில் சொல்லணும் இல்லையா? ஒரு முஸ்லீமுக்கு உண்டான அடையாளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவாங்க. முஸ்லீமுக்கு உண்டான அடையாளம் என்ன? அல்லாஹ் சொல்லும் பொழுது அல் முஸ்லிமு, முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா? முதல்ல மன் சலிமல் முஸ்லிமோன மின் லிசானிஹி வ யதிஹி, பிறருக்கு நாவினாலும் கரத்தினாலும் பிறருக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிறவங்க முஸ்லிம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாவாலும் யாருக்கும் தொல்லை கொடுத்துட கூடாது, கரத்தினாலும் தொல்லை கொடுத்துட கூடாது, அவர் தான் முஸ்லீம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? பல்வேறு விதமான தொல்லைகள் கொடுக்கப்படுறாங்க இல்லையா? கரண்டை குடிச்சு கட் பண்ணி பள்ளிக்கூடம் ஆரம்பிச்ச டயத்துல பிள்ளைகள் படிக்கக்கூடிய நேரத்துல சந்தன கூட ஊர்வலத்துக்காக கரண்டை கட் பண்றாங்க. இது முஸ்லிம்களுக்கு கொடுக்கிற தொல்லை இல்லையா? இது இடைவெளி இல்லையா? இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம முதல்ல செய்யலாமா? முதல்ல சிந்திச்சு பாருங்க. பிற மதத்தவர்கள் கூட நம்ம பார்த்து கேள்வி கேட்கிறாங்க, ஏமா இஸ்லாமிய மார்க்கம் என்ற ரொம்ப அமைதியான மார்க்கம், அழகான மார்க்கம், சாந்தியையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் என்றாலே அத்தீனம் நசிகா, பிறங்களும் நாடுகள்தான் இஸ்லாம் என்றெல்லாம் வாய்கிலேயே பேசுறீங்க. உங்க இளைஞர்கள் தான் ரோட்ல பஸ்ஸை மறிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. தந்தூர் ஊழலமாக இருக்கட்டும், திருமண ஊழலமாக இருக்கட்டும், போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய வகைகளை உங்க இளைஞர்கள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிற இஸ்லாமா என்று பிற மதத்தவர்கள் நம்ம பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறாங்க. அப்ப நாம முன்மாதிரியா இருக்க வேண்டும். இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாத்துக்கு முன்மாதிரியா இருக்குமா இல்லையா? அதுக்கு தான் நம்ம செயல்பட்டு கையில் எடுத்துருக்கோம். இளைஞர்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் என்று சொன்னால் முன்மாதிரியா இல்லை. மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க 2 பேரும் முன்மாதிரியா இல்லையா? அது கானத்துலக்கும் உஸ்வத்தும் ஹஸனத்தும் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இடத்திலையும் அவங்களோட வாழ்ந்த நல்ல மக்கள் இடத்திலையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கு. அதை கடைபிடிக்கணுமா இல்லையா? அந்த முன்மாதிரியை மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இது போன்ற செயல் திட்டத்தை கையில் எடுத்து இப்படி வழிதவறி செல்லக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். இதையும் மீறி செஞ்சோம்னா இது போல இடையே நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அனாச்சாரத்தை நாங்க மூடிக்கிட்டு தான் இருப்போம். நீங்க எவ்வளவுதான் மார்க்க பிரச்சாரம் பண்ணாலும் கேட்கவே மாட்டோம் என்கிற கொள்கைகள் இருந்தீங்கன்னு சொன்னா மறுமையில வசனம் ஆகிடும். மறுமையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை? மாட்டினா மரணம் இல்லாத அடி. எங்க? மறுமையில மாட்டினோம்னா மரணமே இல்லாத அடி. மறுமையை பொறுத்த வரைக்கும் மரணம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அந்த நரகத்துல அவன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அவன் வாழவே மாட்டான், சாகவே மாட்டான், வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப மறுமையில மாற்றிட கூடாது இல்ல, சிக்கல கூடாதுல்ல, தெளிவா இருக்கணுமா இல்லையா? மாட்டினவங்க போய் எப்படி தெரியுமா கத்துவாங்க? இறுதியாக சொல்லி முடிச்சிடறேன், நேரம் போறது வெயிலா இருக்கு. மாட்டின மக்கள் எப்படி கத்துவாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏவத்து கல்லவு உஜூஹுஹும் பின்னார், சில முகங்களை நரகத்துடைய நெருப்புல போட்டு போட்டக்கூடிய அந்த நாள்ல கூலவனையா லைத்தன அக்கறம் அல்லாஹ் வாத்தான ரசூலா, நாங்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று அங்கங்கள் போவாங்க. உலகத்துல இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, தூதருக்கு கட்டுப்படு காட்டு கட்டு கத்துறாங்க, கேட்கலையே. மறுமையில எப்படி போடுங்க? நாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? காலு ரப்பனா இன்னும் அத்தானா சாதத்தனவா குபரானா அருமையில சரியில்லை. இவருடைய பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டு தொலைஞ்சிட்டு அவர்கள் தான் இங்க நரகத்துல தள்ளி நாசமாக்கிட்டாங்க என்று மறுமையில் புறம்புகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம சொல்லல, சொல்லிட்டு அவருடைய இறுதி வாக்காக என்ன சொல்றான்? யாரெல்லாம் எங்களை இப்படி வழிகெடுத்து நாசமாக்கி அந்த நயவஞ்சர்களுக்கு இதை விட எங்களை விட 2 மடங்கு வேதனை கூடும்.
மிகப்பெரிய அளவுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு என்று புலம்புவார்களாம். தேவையாது, உலகத்துல வாய்ப்பு இருக்குது, நமக்கு இன்னும் மரணம் வரல, வர்றதுக்கு முன்னாடி திரும்ப இருக்கக்கூடாத வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு காலக்கெடு இருக்கு. அந்த காலக்கெடு முடிஞ்சிருச்சுன்னா அல்ல நம்ம அழிச்சிருவோம். அந்த காலக்கெடு வருவதற்கு முன்னாடி என்ன செஞ்சிருங்க, இது போன்ற அனாச்சாரத்தை விட்டு திரும்பி வாழ்வதற்கு உண்டான முயற்சியை நம்ம எடுக்கணும். அதற்காகத்தான் இளைஞர்கள் குறித்த இந்த செயல் திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இளைஞர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அறிவு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு செல்போன் கையில் இருக்குல்ல, இன்னைக்கு செல்போனை கையில் எடுத்தா அந்த பாலஸ்தீன பிரச்சனைகள்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு குழந்தைகள் பட்டினியால பசியால வாடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த அளவுல தொகை நடத்திட்டு நல்ல உணவு எல்லாம் கொடுத்துருக்கலாம். இந்த பாலஸ்தீனத்துல மக்கள் பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு காட்சிகளையும் பார்த்தா அது ஈரக்குழந்தை அது பிச்சு போற மாதிரி இருக்கு. இந்த சின்ன குழந்தைகள் சாப்பாடு இல்லாம எலும்பெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு பிள்ளையை பெற்ற தாய் எடுத்து கவலைக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சூழல், கண்கள்ல கண்ணீர் வந்தா இல்லையா? பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் உடலிருந்து இறந்து போகக்கூடிய அளவுக்கு சூழல் நோக்கி அந்த நாட்கள் போயிட்டு இருக்கிற அவங்களுக்காண்டி ஒரு பிரார்த்தனை செய்யணும். அன்னைக்கு அது குறித்து இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில, அதாவது இஸ்லாம் அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கமாக இருந்தாலும் நம்மளை பத்தி தீவிரவாதி பயங்கரவாதி ஒரு பக்கம் நம்மளை பத்தி தவறான முறையில் பரப்புறான் செய்தியை. அவங்க கூட எப்படி கமாண்ட் போறான்னா, ஒரு சின்ன புள்ள எலும்போட இருக்குது, எலும்பு தெரிய அளவுக்கு மரணத்தை நோக்கி இருக்குது. ஒரு புள்ள அந்த நெருப்புல நடந்து போயிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் எரிஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு சின்ன குழந்தை நெருப்புல தப்பிச்சு அந்த குழந்தை வந்துகிட்டே இருக்குது. இந்த காட்சியை வீடியோக்களை வரும்போது கீழே கமாண்ட் பண்றான் சில கைவர்கள். எப்படி பண்றான் தெரியுமா? விஷப்பாம்புகள் குட்டி சாகட்டுங்கிறோம். இந்த பச்சை குழந்தை என்னப்பா பண்ணிச்சு, விஷப்பாம்புக்கு குழந்தை குட்டி சாகட்டுங்கிறோம். ஒரு தாயில செஞ்ச பாவம் தான் இப்படி அனுபவிக்காம சொல்ற கமாண்ட்ல போறான் பார்ப்போம். அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? இவ்வளவு ஒரு இஸ்லாத்தை பற்றி தவறாக விளங்கிக் கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் தீவிரவாதி என்ற முத்திரையை குத்திக் கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் குறித்த செய்திகளை இணையதளத்துல கொண்டு போக முடியுமா முடியாதா? இந்த கிருஷ்ணாஜி மதத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு நாளைக்கு ஒரு செய்தி 2 செய்தி பேஸ்புக்ல போட்டோம்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு செய்தி இணையதளத்துல போட்டோம்னா, இணையதளத்தை யாருக்கு வந்தாலும் இஸ்லாமிய செய்தி மட்டும் நிறைஞ்சிருக்கும். அது செய்யறோம். அன்னைக்கு தேவையில்லாத ரீல்ஸ்களை போயிட்டு இருக்கிறோம், தேவையான வெற்றி வீடியோக்கள் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற மார்க்கம் சார்ந்த செய்திகளை பரப்புங்க. ஒட்டுமொத்த இணையதளமும் இஸ்லாத்தால் மட்டுமே நெருக்கப்படும். இது நம்ம கையில் எடுக்கலையே. ஊர்ல இருக்க அனைத்து மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வாசனம் அதுக்குள்ள விளக்கம். அட நீங்க தீவிரவாதம் சொல்லியா, அட இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கல, போர்க்கருத்து நடக்கக்கூடிய விஷயம் எப்படிங்கிறதை தவறா தீவிரவாத சித்தரிக்கல என்ற விளக்கத்தை எடுத்து பேஸ்புக்ல போடுங்க. இஸ்லாம் சார்ந்த மக்கள் அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வழங்க இருக்காரு. அதை செய்வதற்கு தயார் இல்லை. நமக்கு தேவை என்ன? ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாலம் ரசூலா காட்டி தராத அனைத்து அனாச்சாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ள போறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அனாச்சாரத்துக்கு ஒரு காலத்திலும் துணை போக விடாமல், வீண்மரங்களுக்கு ஒரு காலத்திலும் துணை போக விடாமல் என்ன செஞ்சிருக்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இளைஞர்கள் அனைவரையும் மார்க்கம் சார்ந்த செய்திகளை எடுத்து சொல்லி சரியான கொள்கைகளை அழைத்து அவங்களுக்கு கொள்கையை போன்ற விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுங்க. அதுதான் நாளைக்கு இந்த உலகத்திற்கு மறுமைக்கும் பயனளிக்கும் என்பதை சொல்லி எதை கேட்டோமோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆட்சி அள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இனி இந்த முறையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.